குலுவாங் அம்னோ இளைஞர் அணி தலைவர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவுக்கு குற்ற பின்னணி இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் எந்த குற்றமும் செய்ததாக எந்த பதிவும் இல்லை என்று குலுவாங் காவல்துறை தலைவர் பஹ்ரீன் நோ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் பதிவு சட்டம் 1969 கீழ் வைக்கப்பட்டுள்ள பதிவுகளில் சையத் ஹுசைனின் பெயர் காணப்படவில்லை என்று அவர் கூறினார். இதனை அடுத்து தவறான அறிக்கைகளை முதலில் சரிபார்க்காமல் யூகிக்கவோ அல்லது எளிதில் நம்பவோ வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் வேண்டுமென்றே அறிக்கை வெளியிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பஹ்ரீன் எச்சரித்தார். சபா மற்றும் சரவாக்கில் உள்ள குளோபல் இக்வான் சர்வீஸ் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பான வளாகங்கள் இனி செயல்படாது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். சபா மற்றும் சரவாக்கில் அவர்களின் தற்போதைய செயல்பாடுகளை மதிப்பிடுவதற்கு GISPHஐ விசாரிக்கும் அரசு நிறுவனங்களுடன் காவல்துறை ஒரு கூட்டத்தை நடத்தியதாக அவர் கூறினார். தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த வளாகங்களை காவல்துறை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். GISPH நிறுவனத்தின் தலைவர்கள் மனைவிகளுடன் வெகுமதி பெற்றனர் என்பது அந்நிறுவனத்தின் மீதான போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே பலரிடம் விசாரணை நடத்தியதில் அவர்களுக்கு பல மனைவிகள் இருப்பதை தாங்கள் கண்டறிந்ததாக தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். 2க்கும் மேற்பட்ட மனைவிகளை கொண்ட அதன் உயர்மட்ட தலைவரும் இதில் அடங்குவார் என்று அவர் தெரிவித்தார். AWS எனப்படும் அமேசான் வெப் சர்வீசஸ் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரிங்கிட் 57.3 பில்லியன் பங்களிப்பை 2032ஆம் ஆண்டிற்குள் அடைய முடியும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Amazon.comஇன் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிரிவான AWS 2038ஆம் ஆண்டுக்குள் சுமார் 6.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய AWS பிராந்தியத்தின் கட்டுமானம் மற்றும் செயல்பாடு மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2038ஆம் ஆண்டு வரை சராசரியாக 3500க்கும் மேற்பட்ட முழு நேர வேலை வாய்ப்புகளை வழங்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2024 மற்றும் 2038க்கு இடையில் AWS மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மலேசிய ரிங்கிட் 57.3 பில்லியனுக்கும் அதிகமாக உயர்த்தும் என்று நம்புவதாக AWSஇன் பொருளாதார தாக்கம் குறித்த அறிக்கையை வெளியிடும் போது அன்வார் தெரிவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் கட்சியின் வேட்பாளர் பற்றி எதிர்க்கட்சிகள் தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடவில்லை என்று பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். பரிசான் வேட்பாளர் சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவை தனிப்பட்ட முறையில் தாக்கவில்லை என்றும் தாங்கள் எந்த குற்றச்சாட்டும் கூறவில்லை என்றும் தீர்ப்பு வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் நடந்த ஒரு விஷயத்தை தாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோம் என்று அவர் கூறினார். காயங்களை ஏற்படுத்திய ஒரு சண்டை தொடர்பில் சையத் ஹுசைன் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் ஆவணங்களை பெற்றதாக நேற்று பத்ருல் வெளிப்படுத்தினார். மேலும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த சையத் ஹுசைனிடம் வலியுறுத்தியிருந்தார். சையத் ஹுசைன் பின்னர் இந்த கூற்றை மறுத்தார் மற்றும் பத்ருலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். 2 நாட்களுக்கு முன்பு புக்கிட் பின்தாங் மோனோ ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தின் குறுக்கே குதிப்பதைப் போல் படம் பிடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை சீன சமூக ஊடகமான சியாஹோங்ஷோவில் இந்த செயலின் 4 வினாடி வீடியோ பதிவேற்றப்பட்டதாக டாங்வாங்கி காவல்துறை தலைவர் சுலைஸ்மி அஃபண்டி ஸ்லைமான் தெரிவித்தார். நேற்று இரவு 9:34 மணி அளவில் இச்சம்பவம் குறித்த அறிக்கையை பிரசாரணாவின் துணை போலீசார் பதிவு செய்தனர். சந்தேக நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் சந்தேக நபரை கண்டறிவதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று அவர் நேற்று இரவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டத்தின் 447வது பிரிவின் கீழ் குற்றவியல் அத்துமீறலுக்கான வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தகவல் தெரிந்தவர்கள் டாங்வாங்கி போலீஸ் தலைமையகத்தை அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.